ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை பார்த்து வீட்டுக்கு வந்தால் பேசணும், பேசாட்டி உங்கள் மனைவிமார்கள் மனரீதியான பாதிப்புக்குள் ஆக்கப்படுவாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 12,000 முதல் 60,000 சிந்தனைகள் வெளியாகும். சிந்தனை என்ன? ஏதோ சாப்பாடு வாங்கணும், தண்ணி வாங்கணும், பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக்ல புக்ஸ் எல்லாம் போட்டு வைக்கணும், இப்படி சும்மா நினைச்சிட்டே இருப்பாங்க. இப்படி 60,000 தாட்ஸ், 60,000 சிந்தனைகள் வெளியாகும். 12,000 முதல் 60,000 சிந்தனைகள் வெளியாகும். 60,000 60,000 தாட்ஸை தாண்டி சிந்தனைகள் வெளியானால் ஒரு பெண் உங்க முன்னாடி அவ பெண்ணாக இருக்க மாட்டான், ராட்சசி மாதிரி இருப்பா. ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய 60,000 சிந்தனை லெவல் வர்ற நேரம் அவ பேசி ஆகணும். ஒரு நாளைக்கு 25,000 வார்த்தைகள் கொப்பளிக்கணும், அல்லது சந்தோஷமான வார்த்தைகள் கொப்பளிக்கணும். இங்க உள்ளுக்குள்ள அந்த ப்ரொடக்ஷன் நடக்கிற நேரம் வாயால வெளியே போகணும். நல்ல தண்ணி குடிக்கிறாரு, சிறுநீர் கழிக்கலன்னு வைங்க, எவ்வளவு பிரச்சனையா இருக்கும், கடுமையான கஷ்டமா இருக்கும். ஆணுக்காக இருக்கலாம், பெண்ணுக்காக இருக்கலாம். இந்த சிந்தனை அதிகமா வந்துட்டு இருக்கும். சிந்திக்காத யாரும் இருக்க மாட்டீங்க. அப்படி மயித்து மட்டும்தான் சிந்திக்காது. எல்லாரும் சிந்திப்போம், ஏதோ ஒன்று சிந்திப்போம். தூங்குறோம் என்று வைங்கள, கண்ணை காதை பொத்திட்டு சிந்திக்கிறோம். விழிச்சிருக்கிறோம், கண்களை திறந்து காதை திறந்து வாயை திறந்து கொண்டு சிந்திக்கிறோம், சிந்திச்சு கொண்டே இருப்போம். இந்த சிந்தனை சிந்திச்சுட்டு இருக்கிற நேரம் வெளியாக்கணும். வெளியாக்காட்டி பைத்தியத்தின் முதல் படித்தரத்துக்கு மனிதன் வந்துடுவான். அவன் அக்ரெசிவ், கோபம். அவன் வாய்க்குள்ள ஒன்று அடைச்சிருக்கிறான், சொன்ன உடனே சரியாயிரும். அந்த சொல்ற லெவல் தாண்டினாதான் கோபமாக வெளியாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நாளைக்கு இந்த 60,000 சிந்தனை இப்படி உதிக்கும். இன்றைக்கு கணவன் பேசல, மனைவி எதிர்பார்த்துட்டே இருக்கிறார். அவர் வந்து அப்படி ஜம்ப் பண்ணி தூங்கிட்டார் டயர்ல, மறுபடியும் இப்படி நிற்கிறார். இப்படி இருக்கிற நேரம் 60,000 70,000 மாறும், 70,000 80,000 மாறும். இப்படியே மாறுற நேரம் டாக்சைட் அப்படின்னு ஒரு ஆசிட் ஒன்று சுரப்புது மூளையில். சுரப்பினா மலஜல சிக்கல் வேற கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். இப்ப பார்த்தா டென்ஷனாவே இருக்கு. நீங்க ஏதாவது ஒன்று பேசுங்க பார்ப்போம், உங்கள்கிட்ட பாஞ்சு உழுவா. ஏனென்றால் ஒரு பெண்ணிடம் நீங்கள் பேசுவதை கேட்டால் போதும், நல்ல கேட்கணும். கேட்டுட்டே இருந்தால் நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பிரச்சனை இல்லை. அதுதான் உங்களுக்குரிய மெயின் சாப்பாடு. எங்களுக்கு கேட்கறதுதான் பெரிய பிரச்சனை. ஏன்னா சம்பந்தம் இல்லாமல்லாம் பேசுவாங்க, நாங்க வேற சம்பந்தத்தோட பார்ப்போம், அவங்க வேற ஏதோ பேசுவாங்க. ஆனால் நீங்க கேட்கணும். எப்ப கேட்கலாம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் பெண்களும் கீழே இருக்கிறதுனால சொல்றேன். பேப்பர்ல ஹெட்லைன் போடுவான், ஒரு சின்ன மெட்ரா இருக்கும், ஆனா பெரிய மெட்ரா மாதிரி போட்டிருப்பான். ஹெட்லைனே அப்படி இருக்கும். எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான் கியூரியோசிட்டி. அதாவது ஏதோ உண்டு, விபத்தாமே 5 பேராமே, என்னப்பா 5 பேர் உள்ளுக்குள்ள வாட்சி பாரு அப்படின்னு பெருசா போட்டிருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தலைப்பா போட்டா வீட்டுக்கு வந்த ஆணிடம் புறம் இல்லாமல் ஒரு கதையை சொன்னா தெரியுமா, என்ன பின்னாடியே வருவான், உட்கார வச்சு பெண்கள் அதுக்கு பிறகு மெட்ர பேசணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வந்த உடனே பட்ஜெட்டை போட்ட ஓட பார்ப்பான், டிஃபென்ஸ் மெக்கானிசம். அதனால சொல்றேன், சாப்டர் என்ன, பெண்களும் புரியணும் ஆணோடு எப்படி பேசுவது. முதலில் வந்தால் நல்லா குளிச்சு விட்டு நம்ம இதாகி ரொம்ப ஃபர்ஸ்ட் முதல் வேலை வீட்டுக்கு வந்தவர் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்ப அவருடைய டென்ஷன் எல்லாம் ரெடியூஸ் ஆகும், தலையில தண்ணி படணும். அதற்கு பிறகு மனைவி ஒரு சாப்டரை கொண்டு வரணும், தெரியுமா, அதுவா ஒரு சாப்டர் ரெடி பண்ணினால் 2 மணித்தியாலங்கள் தெரியாமலே ஆணும் பெண்ணும் பேசுவார்கள். அந்த குடும்ப வாழ்க்கை இன்பமாக இருக்கும், இனிமையாக இருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது பெண் அவசரத்தில் இருக்கிறது, வந்த உடனே சொல்லணும் என்று. ஆனால் கொஞ்ச நாள் பேசல தானே, பேசணும். எப்படி பேசணும், அன்பு இல்லாமல் இல்லை, ஆனால் கோபம் வெளியாகும். ஏன் 60,000 லெவல் தாண்டி இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சில பேரை பார்த்திருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டி என்ன பாஞ்சியே விழுவுறாவே. திருமணத்துக்கு முன்னாடி நான் லவ் பண்ணிருக்கிறேன், அப்ப பாயவே மாட்டான், அடங்கிட்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்பெல்லாம் தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்டுவாங்க, கல்ல காதல் நேரம். இவன் எழும்பிடுவான், 2 மணிக்கே எழும்பிடுவான். இந்த 2:30 கால் பண்ணன்னு சொல்லிக்கிறாங்களே, தூக்கமே போவாது. திருமணம் முடிச்ச பிறகு சுபோக்கு பக்கத்துல தட்டினாலும் தட்டினீங்களான்னு கேட்பான், தட்டினதே தெரியாது, நீங்க பக்கத்திலே இருந்தீங்கன்னு கேட்பான். ஏன், என்ன நடக்குது, வேற ஒன்னில ஹோமோன் தான். அப்ப ஹோமோன் சுரப்பது, பாடி எழும்புது, இதே உடம்பு தான் ஹோமோன் சுரக்கல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சின்ன மேட்டர் அங்கதான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் எங்க லைஃப் புதுப்பிக்கணும்.
அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்தார்கள். மாதவிடாய் நேரம் ஆயிஷா நான் ஹைலாக இருப்பேன், கடுமையாக வேதனைப்படுவேன். ரசூலுல்லாஹ் என் மடியில் அப்படியே சாய்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியுடைய கஷ்ட நேரம் பக்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹைலாக இருப்பேன். ரசூலுல்லாஹ் நான் எந்த இடத்தில் கடித்தேன் என்று பார்த்து அதே இடத்தில் கடித்து பக்கத்தில் என்ற உணர்வை எனக்கு தருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஏன் மனைவிமார்கள் அப்படி இருந்தார்கள்? ரசூலுல்லாஹ் ஒரு இடத்தில் கொடுத்தார்கள் தானே, எல்லாரும் போகலாம், நான் எனக்கு இவ்வளவுதான் தரலாம் பொருளாதாரம், இதுக்கு மேல பணம் தரலாம், போறேன்னா போகலாம். யாருமே போகவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருமே தலாக் கொடுக்கவில்லை. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு அற்புதமாக நடந்து கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்ப வாழ்க்கையில ஒரு ஓட்ட பந்தயம் இருக்குது. அந்த இடத்துல ஓடுறாங்க அல்லாஹ்வுடைய தூதரும் ஆயிஷா நாயகி. இன்றைக்குள்ள இமாமும் போறாரு, இமாமும் அவங்க பொண்டாட்டியும் போற நேரம் ஒரு இடத்துல ஓட விட்டேன்னு வைங்க, அடுத்த தடவை இமாம் நீங்க வீட்டுக்கே போயிருங்க, நீங்க பொண்டாட்டியோட ரேஸ் ஓடுறீங்களா நீங்க அப்படின்றவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்றாங்க? ஆயிஷா ஓடுவோமான்னு கேட்கிறாங்க. ஓடினால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்க. அவங்க சின்ன வயசு தான். ரசூலுல்லாஹ் மௌத்தாகிற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு வயசு 18, அவ்வளவு சின்ன வயசு. அதுக்கு பிறகு பல காலங்கள் கடந்து அதே வழியில் போற ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஆயிஷா ஓடுவோமா? ஓடுவோம். இந்த தடவை ஓடினால் ரசூலுல்லாஹ் வெத்திட்டாங்க. அப்ப நடந்ததை ஞாபகம் வைத்து ஆயிஷா அதுக்கு இது ஈக்குவல், அதுக்கு இது முடிந்தது. ஏண்டால் ஆயிஷா நாய் கொஞ்சம் கொழுத்து இருந்தாங்க கடைசி நேரத்தில், அதனால் அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ரேசோடி வெத்திட்டாங்க. யோசிச்சு பாருங்க அந்த குடும்பம் எவ்வளவு அமர்கலம். இன்றைக்கு மனைவி ரேசோடுவோமான்னு கேட்டா அதான் உங்களுக்கு தேவை, பேசாம இரு அப்படின்னு சொல்ற லெவல்ல எங்க மூளை இருக்குது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எதையும் ஒரு மனைவி கேட்டால், எங்கேயாவது கூட்டி போங்கன்னு கேட்டால் எங்களுக்கு டென்ஷன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெருநாளாண்டு அந்த அபிசீனியாவிலிருந்து வருவாங்க, மல்யுத்தம், நிஜமான சண்டையில் மல்யுத்தம். இந்த மல்யுத்தத்தை பார்க்கிறார்கள், பார்க்க வேண்டும் என்று கேட்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். சஹீஹுல் புகாரில் வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கூட்டி போய் அப்படியே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அப்படியே தன்னுடைய ஆடையால் இப்படியே போட்டு தோளில் ஆயிஷா ரலியல்லாஹு சாஞ்சிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கிறார்கள். பார்த்து முடிந்ததுக்கு பிறகு அவங்களே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் பேசாம இருந்தாங்க, நானே போதும் என்று சொன்னேன், போதுமா என்று கேட்டார்கள். சரி வாங்க, இப்ப எல்லாம் போதுமான்னு கேட்க தெரியல, முடிக்கிறீங்களா, போகணும் அப்படின்னு கேட்கிறேன். உண்மையாக என்ன பிரச்சனை அங்க? ஆனால் காதலிக்கிற நேரம் இன்னும் கொஞ்சம் எடுத்தா நல்லமே, இன்னும் பரவாயில்ல ரெண்டு எடுங்க. ஏது காதலிக்கிற நேரம் எவ்வளவு நின்றாலும் கால் வலிக்கல. ஆனால் அதுக்கு பிறகு காதலிக்கிற நேரம் போன்ல போட்டு வச்சிருப்பான், மை பியூட்டி குவீன், அம்மா பெரிய எல்லாம் போட்டு வச்சிருப்பான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு டேஞ்சர் தான் போட்டு வச்சிருப்பான். ஆன்சரே பண்ணக்கூடாது, டேஞ்சர் கோல். இதுக்கு ஆன்சர் பண்ண பிரச்சனை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி நடந்து கொண்டார்கள்? ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, ஆயிஷா ஆம்பளை பார்க்க போறியா? மல்யுத்தம், ஆண்கள் விளையாட போறாங்க. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் விளையாட்டை பார்க்க விரும்புகிறார்கள் என்ற ஃபீலிங்ஸோடு கொண்டு போனார்களே தவிர ஆணை ரசிக்க போறியான்னு கேட்கவில்லை.